வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்ரீபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் ஷெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு வில்லனை வந்து காட்டியிருப்பாங்க. இந்த ஷெண்டுவால் ஷேடோ கான்ஸை சமன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து கிரியேட்டர்ஸ் தெளிவாக சீரிஸில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெண்டு வந்து சைனாவை ஆர்ஜினா கொண்ட ஒரு டீமன் சார்சரர். அதே மாதிரி நீங்கள் ஷேடோ கான்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அது சைனாவே கிடையாது, அது ஜப்பான் ஆர்ஜினா கொண்டது. இப்படி இருக்கும்போது ஷெண்டுவால எப்படி ஷேடோ கான்ஸை சமன் பண்ண முடியுது அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து நமக்கு உருவாகுது. ஏன்னா ஒன்று வந்து சைனா, இன்னொன்று வந்து ஜப்பான். அப்படி இருக்கும்போது எப்படி இது நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உருவாகுது இல்லையா? இன்னைக்கு இந்த வீடியோவில் அதுக்கான தெளிவான பதிலை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஸ்டடி பாய். வெல்கம் டு ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷெண்டு அப்புறம் ஷேடோகான் இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஆர்ஜினை கொண்டு இருந்தாலும் ஷெண்டு கூப்பிடும்போது ஷேடோகான் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ஏன் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய ஃபேன்ஸுக்கு வந்திருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுக்கான ஆன்சரை வந்து கிரியேட்டர் சீரீஸில் வந்து தெளிவாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அங்கங்கே லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்களே தவிர தெளிவாக அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதான் உண்மை. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதுக்கான தெளிவான எவிடன்ஸோட நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஷெண்டுவை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். ஷெண்டுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஷெண்டுவுக்கு வந்து அதிகமான சக்திகள் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய அதிகமான ஈடுபாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஏகப்பட்ட ஆர்டிஃபேக்ட்ஸையும் மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸையும் கலெக்ட் பண்ணுறதுல வந்து ஷெண்டு வந்து ரொம்பவே ஒரு அடிக்டான ஒரு கேரக்டர். நீங்கள் சீரீஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது ஏகப்பட்ட டிவைசஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், மேஜிக்கல் ஐட்டம்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். உதாரணத்தை நான் சொல்லணும் அப்படின்னா சீக்கிங் டிவைஸு, டைம் ட்ராவலிங் பாலு, அப்புறம் பெட்ரிஃபையிங் வெனமு, ரைரகோ மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி சீரீஸ்லேயே தெளிவாக காட்டியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே 8 இம்மார்டல்ஸோட ஆர்மர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தன்னோட ஷேடோ கான்ஸை வச்சு திருட ட்ரை பண்ணுற மாதிரிலாம் சீரீஸில் வந்து காட்டியிருப்பாங்க. இதுல இருந்தே தெளிவாக புரியுது ஷெண்டுவுக்கு எப்பவுமே சக்திகள் மேலே அதிகமான ஆசை இருக்கிறதுனால புது புது மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை வந்து தேடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. அந்த லிஸ்ட்டில் வந்து ஷெண்டுவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தேவைப்படுச்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீமன் அர்ச்சிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜிக்கல் புக். இந்த புஸ்தகம் முழுக்க முழுக்க பேய் பிசாசுகளால் எழுதப்பட்டிருக்கு. இதுக்குள்ள ஏகப்பட்ட தீய மந்திரங்கள் பற்றின குறிப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்களால இந்த மொத்த உலகத்தையுமே ஆள முடியும், தனக்கு அடிமையாக மாற்ற முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்பெல்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு, அடங்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால தான் ஷெண்டு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கை வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஏகப்பட்ட தடவை தேடிக்கிட்டு வந்திருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த புக்கு வந்து ஷெண்டுவுக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கு பதிலாக ஷெண்டுவுக்கு வேற ஒன்று கிடைச்சிருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனி மாஸ்கில் ஒன்று வந்து ஷெண்டுவுக்கு கிடைச்சிருக்கும். ஆரம்பத்தில் இது என்ன மாஸ்க் அப்படிங்கிறத வந்து கிரியேட்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 9 மாஸ்க் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதாவது 9 முகமுடிகள். நம்ம ஒரு ஃபுல் சீசனையும் அதை வச்சு பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த 9 முகமுடிகளில் ஒரு முகமுடி வந்து ஷெண்டுவுக்கு கிடைச்சிருக்கும். ஆரம்பத்தில் கிரியேட்டர்ஸ் வந்து அது என்ன முகமுடி அப்படிங்கிறத சொல்லலை அப்படின்னாலும் அது கண்டிப்பாக ரைரகோ மாஸ்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்டே ஃபேன்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 முகமுடிகள் இருக்குது. அதே மாதிரி 9 விதமான ஷேடோ கான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மாஸ்க்குக்கும் ஒவ்வொரு விதமான ஷேடோ கான்ஸை சமன் பண்ணுற சக்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிராப் கான், ஸ்குவிட் கான், சாமுரை கான் அப்படின்னு சொல்லி 9 விதமான ஷேடோ கான்ஸை வந்து காட்டியிருப்பாங்க. அதில் நம்ம ஷெண்டு யூஸ் பண்ணுறது வந்து நிஞ்சா கான். நிஞ்சா கான் எந்த முகமுடிக்கு சொந்தமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைரகோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாஸ்க்கு சொந்தமானவங்க தான் இந்த நிஞ்சா கான்ஸ். இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் ரைரகோ மாஸ்க்கை வந்து ஷெண்டுவோட பேலஸில் இருந்து நம்ம விகடநாகன் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம விகடநாகன் ஷெண்டுவோட பேலஸில் இருந்து தான் அந்த ரைரகோ மாஸ்க்கே எடுத்திருப்பாங்க. அந்த ரைரகோ மாஸ்க் மூலமாகத்தான் இந்த நிஞ்சா கான்ஸே நம்மளால் என்ன செய்ய முடியும்னா சமன் பண்ண முடியும். அப்போ சந்தேகமே வேண்டாம், ஷெண்டு கண்டுபிடிச்சது இந்த ரைரகோ மாஸ்க் தான் அப்படிங்கிறத தெளிவாகவே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரைரகோ மாஸ்க்கை நேரடியாக நம்ம முகத்தில் போடாமல் அதுக்குள்ளே இருந்து ஷேடோ கான்ஸை நம்மளால் சமன் பண்ண முடியாது. இதை சீரியஸாக தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஷெண்டு என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய திறமையை பயன்படுத்தி தாங்கிட்ட இருக்கிற மந்திர சக்திகளை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக அந்த ரைரகோ மாஸ்க்கை நேரடியாக தன்னுடைய முகத்தில் மாட்டாமலேயே உள்ளே இருக்கக்கூடிய ஷேடோ கான்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள சமன் பண்ணக்கூடிய அந்த பவர்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை தான் கூட இணைச்சு அதன் மூலமாக ஷேடோ கான்ஸை சமன் பண்ணி அதன் மூலமாக தன்னுடைய வேலைகளை வந்து செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இதன் மூலமாகவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஷெண்டுவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஷெண்டுவும் ரைரகோ மாஸ்கோட யூஸரும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம ஷேடோ கான்ஸை சமன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில்
ஷேடோ கான்ஸ் வந்து ஷெண்டுவை மதிக்கவே மாட்டாங்க. ரைரகு மாஸ்க்கை யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த யூஸருக்கு தான் அவங்க கட்டுப்படுவாங்களே தவிர நம்ம ஷெண்டுவை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணாத டைமில் வேணா நம்ம ஷெண்டுவால் நம்ம ஷேடோ கான்ஸ் வந்து சமன் பண்ண முடியுமே தவிர, மற்றவங்க யூஸ் பண்ணும்போது நம்ம ஷெண்டு வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு கேரக்டரை தான் அவங்க மாறிடுறாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷெண்டுவுக்கு எப்படி அந்த ஷேடோ கான்ஸை சமன் பண்ணக்கூடிய பவர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தான் அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பை, see you.